கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எந்த மாதிரி சூழ்நிலை? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. பலவிதமான சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகளை இணைந்திருப்பீங்க. ஐயா, என் வீட்டாரே சத்துரு, ஒரு பக்கம் பார்த்தா பிசாசு, இன்னொரு பக்கம் பார்த்தா வெளியில போனா அங்க இருக்கிற இடத்துல பல காரியங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தா குடும்பத்துல பல சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் எல்லாரும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? புது எண்ணெயால் அபிஷேகம், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும்போது, தேவனுடைய சமூகத்துல நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது, தேவனிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அப்பா என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த சூழ்நிலை இருக்கிறேன், என் குடும்பம் இப்படிதான்ப்பா இருக்கு, எனக்கு விரோதமா இவ்வளவு போராட்டம் இருக்குப்பா, எனக்கு விரோதமா இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, இதுக்கு நடுவுல நம்ம நிக்கிறோமா? தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? புது அபிஷேகம், புது எண்ணெயால் அபிஷேகம், என் பாத்திரம் நிரம்பி 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 விழுகிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போயிடும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நமக்குள்ளே அந்த விசுவாசம் வளர வேண்டும். எத்தனையோ சூழ்நிலை, ஆவியில நமக்கு ஒரு பலன் வேணும். பரிசுத்த ஆவியான வரும்போது பலன் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கு. வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். என்னைக்குள்ள வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்க செய்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, நாங்க எல்லாரும் உம்முடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்முடைய ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து விழுங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். கர்த்தர் சந்திக்கணும். புதிய நாளிலும் புது கிருபைகளுக்கு வேணும்ப்பா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று எழுதப்பட்டிருப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வழியும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. புது கிருபையால் நிரப்புங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா. மகிமையின் ஆவியானவரே இறங்கி வாங்க ராஜா. விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்தவங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆஸ்வதிக்கணும். இரவும் போலும் வேதத்தை தியானிக்கக்கூடிய அபிஷேகங்களுக்கு வேணும்ப்பா. பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ளே கொழுந்தோடைய அக்னி எங்களுக்கு வேணும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நீங்க வாசம் பண்ணணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். தேவ சித்தம் எங்களோட வாழ்க்கையில நிறைவேறணும். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு நல்வழியை சொல்லித்தாங்க. உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா, நாங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே எங்க கூட கர்த்தர் வரணும். உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்க போகக்கூடாது. உமக்கு பிரியமில்லாத நபரை நாங்க பார்க்கக்கூடாது. உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் நாங்க செய்யக்கூடாது. எங்களுக்கு வேலி அடைப்பீங்களா? யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்கப்பா. இருக்கிற இடத்துல அபிஷேகம் பண்ணுங்கப்பா. அவங்க எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழல் இணைந்துக்காங்களோ
எல்லா குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணுங்க. லிது ஷபலஹுரது ரபலஹரது ராதுனி மஹல்லஹஸ்தினி ஷந்தோட்டு ரபலா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ பரிசுத்தாவில நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமையில நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. நிரம்பி வழியில பாத்திரமா மாறட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்துல நிரம்பட்டும்ப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். அக்னி இறங்கி வரட்டும்ப்பா. பரிசுத்த அக்னி இறங்கி வரட்டும்ப்பா. ரிஷாலாக்கர துரபக்கபுது பெக்கியதுனா ரிமாலாக்கர துனி கந்தோட்டோரபக்கபுது பெக்கியதுனா லாது ரிஷாலபக்கபுது பெக்கியதுனா ரிது நிமாரதுனா மர சந்தா டலபக்கபுது பெக்கியதுனா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும்ப்பா. கர்த்தருடைய ஆவியான உங்க பிள்ளைகளோட கூட தங்கிருங்க. உங்க நாம மையோட ராஜா. புதிய வஸ்திரம் தாங்க ராஜா. ரட்சிப்பின் வஸ்திரம் தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கிருபையின் வரனால் நிரப்புங்கப்பா. ஞான வரனால் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரனால் நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் இணைந்துக்காலும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்கப்பா. எங்களுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவயமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தம் மாறும் ராஜா. கலாத்தியர் 4:6 படி தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று வேதம்படி குமாரனுடைய ஆவியால் நிரப்பி ஆசிரியர் ராஜா. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. எந்தெந்த நாட்டுக்குள்ள எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்துங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை இந்த நாளிலும் நிறைவேற்றி தாங்க ராஜா. காண்டாமிருத்தது பலனை தாங்க ராஜா. கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்ப கிருபை தாங்க ராஜா. யாரெல்லாம் அதிகாலவேளை காத்திருக்கிறாங்களோ புது பலனை பெற்றுக்கொள்ள அப்பா நாங்க எல்லாரும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளில பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவுல அக்னி ஸ்தம்பத்தினாலும் உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போன ராஜா. லாதுனி சாந்தா டரபா கபுது பெக்கியதுனா எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உணர்வுள்ள இதயத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்லாவியை தாங்க ராஜா. நீங்க எங்க கூட இருக்கணும். ஸ்வயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரி அழிவிடு ராஜா. மாம்ச கிரி அழிவிடு ராஜா. அப்பா உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ எல்லா குடும்பமும் சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுள்ள ராஜா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமான் சிரசின் மேலே சகல விதமான ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று வேதம் சொல்லியிருப்பா. உங்க பிள்ளைகள் மேல அப்பாவோட ரத்தத்தினால கழுவி அப்பா விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கடைசி காலத்துல கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா எழுப்பக்கூடிய பிள்ளைகளை தாங்க உங்க கரத்துல இருப்பீங்க. தேவன் அருளி அப்ப மினிஷன்ல உங்களுடைய பாதப்பிள்ளை தாழ்த்து இருப்பீங்க. துதி கனமகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக ஜெபித்துள்ளார்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.